உலகத்திற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிபார்ந்த சத்திய ஸஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவர்களின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாகும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களில் இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முந்தைய மாதமான ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பரக்கத்தை வேண்டக்கூடிய, பரக்கத்தை கேட்டு பெறக்கூடிய, அதற்காக அதிகமாக துஆ செய்யக்கூடிய மாதங்களாக இந்த ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். ரஜபுடைய ஷஅபானுடைய மாதங்களிலே எங்களுக்கு பரக்கத் அபிவிருத்தி செய்வார்கள். வல்லின ரமலான், ரமலானை எதிர்வரக்கூடிய ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் என்பதாக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. போன ரமலான் இருக்கிறவங்க இந்த ரமலான் இருக்க மாட்டாங்க, இந்த ரமலான் இருக்கிறவங்க அடுத்த ரமலான்ல இருப்பாங்களா சொல்ல முடியாது. இப்படியாக வாழ்க்கையினுடைய ஆயுள் நிலைகள் இருந்து கொண்டிருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்துக்கு முன்னமே அந்த பரக்கத்தான ஒளி பொருந்திய ரமலானுடைய மாதத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படியாக துஆ செய்து கொண்டிருக்கிறார். சரி, அதனால பரக்கத்தை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய உரை எடுத்துக் கொள்கிறோம். பரக்கத்துனா என்ன? இந்த பயானுடைய இறுதி நிலைப்பாடு, இந்த மாதம் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பரக்கத் கேட்டு துஆ செய்ய வேண்டும் என்பதுதான் பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், 7வது அத்தியாயம் 97வது வசனம், வலவு அன்ன அஹ்லல் குரா, அந்த கிராமத்தவர்கள், வலவு அன்ன அஹ்லல் குரா, அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள், ஆமன் அல்லாஹ்வின் இணை நம்பிக்கை கொண்டு, வத்தகு மேலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டு வாழ்வார்களேயானால், இது அந்த கிராமம் குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு மட்டும் சொல்வதல்ல, இது வரலாற்றினுடைய தொடர். அப்படிங்கிறதுனால கிராமத்தார்கள் என்று சொல்லப்படுது. இது எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுறதுதான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சப்பாடோடு யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஏராளமான பரக்கத்துகளை நாம் அள்ளி கொடுப்போம், அதனுடைய வாசல்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 96வது வசனத்தில் சொல்லிக்காட்டுகிறார். பொதுவாகவே முஸ்லிம்களை பொறுத்தளவிலே பல துறைகளிலேயும் அவர்கள் நம்பிக்கை சார்ந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் தனக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனிடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறார். அதே போன்று பிறர் மற்றவரிடம் வேண்டிக் கொள்கிற விஷயமும் அதுவாகத்தான் இருக்கிறது. பரக்கத்துக்காக துஆ செய்யும். அப்படியே நம்முடைய நாம அப்படியே பழகி போச்சு, பரக்கத்துக்காக துஆ செய்யும், பரக்கத்து. அப்போ இறைவனிடத்திலே பரக்கத்தை எதிர்பார்ப்பதும் பிறரிடத்திலே பரக்கத்திற்காக துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்வதும் முஸ்லிம்களுடைய சிந்தனைகளிலே பழகி போன ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பரக்கத்து அப்படிங்கிறது. எல்லா துறைகளிலேயும் பரக்கத்து வேண்டும், எதுவும் விதிவிலக்கல்ல. கல்வியிலே பரக்கத்து வேண்டும், தொழிலிலே பரக்கத்து வேண்டும், நேரங்களிலே பரக்கத்து வேண்டும், ஆரோக்கியத்திலே பரக்கத்து வேண்டும், ஆயுளிலே பரக்கத்து வேண்டும், ஏன் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களிடத்தில் கூட பரக்கத்து வேண்டும். பரக்கத்து இல்லாத எந்த ஒரு நிலையும் அது சரியாக வராது, அது எந்த ஒரு விதமான பயனையும் தராது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து, அதனுடைய பொருள் என்ன?
இப்படிப்பட்ட இந்த பரக்கத்தினுடைய மீனிங் என்ன என்று சொன்னால், இதனுடைய சுருக்கமான வார்த்தையை கொண்டு கூறினார். பரக்கத் என்பது பெருக்கம் என்பதாக பொருள். இதனுடைய விரிவு விளக்கம் என்னவென்று சொன்னால், பார்ப்பதற்கு அளவு குறைவாக இருக்கும், ஆனால் பயன்பாட்டிலே தேவையிலே மனம் நிறைவு பெறும். இதுதான் பரக்கத். நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பயன்பாட்டில் பார்த்தா மன நிறைவு தரும், தேவைகள் பூர்த்தியாக இருக்கும், மனம் அதிலே இன்பம் பெற்று போய்விடும். இதுதான் பரக்கத் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு நாம் இதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், கணக்கற்ற செல்வம் ஒரு இடத்தில் இருக்கிறது, நிறைய பணம் வச்சிருக்கிறார், ஆனால் காரியங்கள் கைவிடாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நெகட்டிவ் விஷயங்களை உதாரணமாக சொல்லிட்டு வருவேன். கணக்கற்ற செல்வம் இருக்குது, காரியங்கள் கைவிட மாட்டேங்குது. நல்ல ஆரோக்கியம் இருக்குது, அதற்கற்ற செயல்பாடுகள் அவரிடத்தில் இருக்க மாட்டேங்குது. நல்ல திறமை இருக்குது, ஆனால் அவர் முன்னேற்றம் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல படிப்பு இருக்குது, ஆனால் அந்த படிப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது அவருக்கு தெரியவும் இல்லை, அது அவரால் முடியவும் இல்லை. இதுதான் பரக்கத்து இல்லாமல் போறது அப்படிங்கிறது. இதற்கு மாறான விஷயங்கள் தான் பரக்கத்து. என்ன? குறைந்த செல்வம், மன நிறைவை தரக்கூடிய அளவிலே காரியங்கள் கைகொள்வது, ஓரளவு ஆரோக்கியம், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதற்கு ஏற்படுவது, ஓரளவுதான் திறமை, முன்னேற்றத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஓரளவு படிப்பு படித்திருக்கிறார்கள், அதை கொண்டு வாழ்க்கையிலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய படிப்பிலே, திறமையிலே, ஆரோக்கியத்திலே, ஆய்விலே பரக்கத்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம். அந்த பரக்கத்து எப்ப வரும், எப்ப கிடைக்கும், அதைத்தான் எல்லாம் ஆரம்பத்தில் அந்த ஊதி கட்டி ஆயத்தில் எல்லாம் சொன்னான். 7வது அத்தியாயம் 97வது சொல்ற வலவு அண்ண அகலல் புறா ஆனும் வர்த்தகம். அல்லாஹ்வை மீது நம்பிக்கை கொண்டு அவன் மீதான ஒரு அச்சப்பாடும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறது. அப்படி அமைத்துக் கொண்டால் ஆலை பரக்காத்தின் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஏராளமான அபிவிருத்திகள் அள்ளி கொடுக்கப்படும், அதனுடைய வாசல் கதவுகள் திறந்து விடப்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த வசனத்தை நன்றாக ஆய்வு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்பதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டோட வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதிகமா அள்ளி கொடுப்பேன்னு சொல்லல. அதிகத்தை பற்றிய டாபிக்கே இங்க இல்லை. இங்க பேசப்படுவதெல்லாம் பரக்கத்தை பத்தி தான். அதிகத்தை பத்தி எல்லாம் அல்ல இங்க பேசல. உதாரணமா நேர்மையா நடக்கிறானா, நேர்மையா நடக்கிறான், அவனுக்கு நான் நிறைய செல்வத்தை கொடுப்பேன். ஒருத்தர் நேர்மை இல்லாம நடக்கிறானா அவனை ஏழையாக்கிறேன், இப்படி சொல்லல அல்ல. அல்லாஹ் சொல்ல வருவது என்ன ஆயத்துல, ஒருத்தர் நேர்மையாக நடப்பானையானால் அவனிடத்தில் இருக்கும் செல்வத்தை கொண்டு அவனை நான் மனநிறைவுக்கு ஆளாக்குவேன். ஒருத்தர் நேர்மை தடவி நேர்மை தவறி நேர்மை இல்லாம வாழ்ந்தானேயானால் அவனுக்கு நான் கொட்டி கொடுத்தாலும் கட்டி போட்டு விடுவேன். இதுதான் இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமா எப்படி துஆ செய்வாங்க தெரியுங்களா? அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, எனக்கு நீ எது வழங்கிய போதிலும் சரி, எனக்கு நீ எது வழங்கிய போதிலும் சரி, அதுல எனக்கு பரக்கத் செஞ்சு. ஃபீமா ரஸக்தனி, நான் ஆரம்பத்தில் சொன்னல ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியம், திறமைலாம் சொன்ன பார்த்தீங்களா? இந்த ஒற்றை வரியில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சொல்லுங்க ஒரு அற்புதம். நீ எனக்கு எதை வழங்கிய போதிலும் சரி, அதில் எனக்கு அபிவிருத்தி செய்யாமல் இருக்கிறார், பரக்கத் இல்லாததாக ஆகிறார். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக, குறிப்பா ரஜபுடைய மாதத்துல, ஷஅபானுடைய மாதத்துல நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அப்ப எப்படி துஆ செய்யணுங்கிறத நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள்? அதிகத்தை கேட்பது அறியாமை, அதிகத்தை கேட்பது அறியாமை.
பரக்கத்தை வேண்டுவதுதான் மன ஊர்மை. எல்லா எதனாலும் குறிப்பிட்டு கேளுங்க, அல்லது குறிப்பில்லாம பொதுவாகவோ கேளுங்க. அதிகத்தை பொழுது கேட்க பரக்கத்தை பொழுது கேளுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார். ஒரு சஹாபி அவர்கள் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், செல்வமும் நன்மை தருமா? மக்கள் எல்லாம் தேடி பிரியக்கூடிய அலைபாயக்கூடிய செல்வம், பணம், காசு, இப்படிப்பட்ட செல்வமும் நன்மையை தருமா அப்படின்னு ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அவனுக்கு சுகத்தை பெறுவதும் சுமையாக ஆகுவதும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்திருக்கிறது. சிலருக்கு சுகமாக இருக்கும், சில பேருக்கு சுமையாக இருக்கும். எனவே எவருக்கு வழங்கப்பட்ட செல்வம் அவருக்கு மன நிறைவை தருகிறதோ அவர் தன் வாழ்க்கையில் பறக்கச் செய்யப்படுவார். எவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு தரப்பட்ட செல்வம் மன நிறைவை தரவில்லையோ அது பறக்கச் செய்யப்பட்டதாக ஆகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மன நிறைவை தருதா? உங்களுக்கு வழங்கப்பட்டது, ஒவ்வொருத்தங்களுக்கும் வழங்கப்பட்டதுல எவ்வளவு வித்தியாச வேறுபாடு. குறைந்த அளவு கொடுக்கப்பட்டவன் மனநிறைவோடு இருக்கிறாரு, அதிகமாக கொடுக்கப்பட்டவன் ஏக மனநிறைவா இல்லை, நிம்மதியா இல்லை. என்ன காரணம்? உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வம் மன நிறைவை தந்தால் அவர் பரக்கத் வழங்கப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார். உதாரணமா எதுல பரக்கத்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு முதலாளி தொழிலாளி இடத்தில் முதலாளி வேலையை வாங்கிக் கொள்கிறார், தொழிலாளி முதலாளியிடத்தில் கூலியை பெற்றுக் கொள்கிறார். தன்னிடத்தில் செய்த வேலை முதலாளிக்கு திருப்தியை தருகிறது. தன்னிடத்தில் தொழிலாளி செய்த வேலை முதலாளிக்கு திருப்தியை தருகிறது. அந்த வேலைக்கு முதலாளி தரக்கூடிய கூலி தொழிலாளிக்கு திருப்தியை தருகிறது. அப்படி என்றால் இந்த பணத்திலே பறக்கத் தருகிறது. அதே மாதிரி ஒரு வணிகர், நுகர்வோர், பொருளை விற்பவர், பொருளை வாங்குபவர், வாங்கிய பொருளின் மீது நுகர்வோருக்கு திருப்தி இருக்கிறது, விற்ற கிரயத்தின் மீது நுகர்வோருக்கு திருப்தி இருக்கிறது, அந்த வணிகருக்கு திருப்தி இருக்கிறது. யாரை ஏமாற்ற நினைக்கல. இருவருடைய உள்ளமும் நியாயமான உள்ளத்தோடு, வெள்ளந்தியான உள்ளத்தோடு அங்கே ஒரு விற்பனை நடைபெறுகிறது. யாரை ஏமாற்றல. இருவருக்கும் திருப்தியை தரக்கூடிய ரீதியில அந்த கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதிலே இறைவனுடைய பரக்கத்து. அதே போலதான் ஒரு ஏழை பெற்ற தர்மம், மன நிறைவோட திருப்தியோட இவர் தர்மம் கொடுக்கிறார். தர்மத்தை பெற்றவரும் மன திருப்தியோடு விடுகிறார். அப்படி என்றால் ஏதாவது அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சு ஒண்ணுமில்லாத விஷயத்தை எல்லாம் கஷ்டமாக காட்டிக்கொண்டு அவர் கொடுக்க நினைக்கிறார். அவன் மேல சந்தேகப்பட்டு போனா போயிட்டு கொடுக்குறாரு, பறக்கத்து இருக்காது. ஒரு 1000 ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கேட் நிறையாது. அதே நிமிஷம் ஒரு அமைப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு காலம் ஜேப் நிறையாது. அப்போ தர்மம் கொடுக்கக்கூடியவரும் தர்மத்தை பெறக்கூடியவரும் மன திருப்தியான ஒரு நிலையில் அங்கே நடக்குது. தர்மம் இதிலே பறக்கத் செய்யப்படும். எதெல்லாம் மனம் வெறுத்து கொடுக்கப்படுமோ அதிலெல்லாம் பறக்கத்து இருக்காது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை எடுத்துக் கொள்ளலாம். எகிப்து நாட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த அவர்களுடைய தோழர்கள் திருமண நிகழ்ச்சிக்காக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களது நகைகளை, ஆபரணங்களை இரவலாக பெற்றார்கள். திடீரென இறை உத்தரவு வருகிறது. அன்று இரவே இந்த ஊரை விட்டு அனைவரும் வெளியேற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்கு தெரியப்படுத்துகிறார். வாங்கிய நகைகளை யாரிடத்தில் வாங்கினார்களோ அவர்களிடம் திருப்பி கொடுப்பதற்கான அவகாச காலம் கிடைக்கவில்லை. அவகாசம் என்ன?
இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இரவுல வாங்கிய நகையெல்லாம் ஆபரணத்தை எல்லாம் தூக்கிட்டு அது போயிட்டாங்க ஊரை விட்டு. அது வரக்கத்தற்ற பொருள் தானே, அடுத்தவர்களுடைய ஆபரணம் அல்லவா அது. என்னதான் திருப்பி ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் கிடைக்கவில்லை என்ற சங்கடத்தை கூறினாலும் அது அடுத்தவருடைய பொருள் தானே, எப்படி அதில் வரக்கத்து இருக்கும்? பிறகு அந்த பொருள் எதற்கு பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்கிறான், 20 அத்தியாயம் 86 27வது வசனத்தில், வலா கின்னா கும்மின்னா ஔசாரம் மின் ஜீனத்தில் கோமி பதர்னாக. சாமிரி என்பவன் அந்த ஆபரண அலங்கார பொருள்களை எல்லாம் என்ன செஞ்சாவோ காலை கன்ற உண்டு பண்ணினான். சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக, ஷிர்கிலே வீழ்த்துவதற்காக இறை விரோதி சாமிரி என்பவன் அந்த நகையை பயன்படுத்தித்தான் ஒரு காலை கன்றை உருவாக்கிறார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அதன் மூலமாக ஒரு காலை கன்று வெளிப்பட்டது. மாட்டினுடைய சப்தம் கூட அதை கேட்டது. இப்படி செட் பண்றாங்க, மாட்டினுடைய சப்தம் அந்த செய்யப்பட்ட காலை கன்றுல கேட்குது. உடனே அவன் என்ன சொன்னான், இதுதான் உங்களுடைய இறைவன், இதுதான் உங்க மூசாவுடைய இறைவன் அப்படியே சமுதாயத்தில் சொன்னான், வெளிப்படுத்தான். அதை எதுக்கு பயன்படுத்தப்படுச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தின் மூலமாக விளங்க முடிகிறது. அதுல மாட்டினுடைய சப்தம் என கேட்கலாம். வேப்ப மரத்துல பால் முடிஞ்சாலே 21வது நூற்றாண்டிலையும் விரைஞ்சிட்டு ஓடுறாங்க பார்க்கறது. தெய்வம் ஏதோ அந்த மரத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து எட்டி பார்க்குற மாதிரி. இந்த 21வது நூற்றாண்டுல இவ்வளவு நவீனமான ஒரு காலத்திலையும் கூட வேப்ப மரத்துல பால் முடிஞ்சிருச்சு, அந்த சிலை சிரிச்சிச்சு, இன்னும் என்னென்ன வேடிக்கைகள். அப்ப அந்த காலத்துல அறிவு நவீனம் பெறாத, வளர்ச்சி பெறாத காலத்துல மாட்டினுடைய சப்தம் அதுல இருந்து வர்ற மாதிரி செட் பண்ணா சொல்ல வேணும், வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு வரலாறு. இங்கே எதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வதென்றால், வாழ்க்கையில வரக்கத்து இல்லாத பொருள் நம்மிடத்தில் வந்துவிட்டால் அது எப்படி நமக்கு எதிராக திரும்பி விஸ்வரூபம் எடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதுல மிகப்பெரிய ஒரு விலையை நாம் கொடுக்க வேண்டியது. வரக்கத்தில்லாத பொருள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நமக்கு எதிராக எப்படி அது விஸ்வரூபம் எடுத்து நம்மளை வாட்டி வதைக்கும் என்பதை நம்மளால் அளவிட்டு சொல்லிவிட முடியாது. நோய்களை ஏற்படுத்தி விடலாம், பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி விடலாம், ஏதாவது ஒரு அசம்பாவிதத்திலே கொண்டு போய் விட்டு விடலாம், அல்லது ஒரு விதமான சீர்குலைவு, அல்லது இயற்கை சீற்றத்தின் பேரழிவு. வாய்ப்பு இல்லையா? சாத்தியம் இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு தோற்றத்திலே, ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு எதிராக கிளம்பிவிடும், நம்மை பதம் பார்த்துவிடும், நம்மை பலிகாடாக்கிவிடும். இந்த முசீபத்துக்காக வேண்டித்தான் பொருளாதார கழிவு என்று சொல்லக்கூடிய ஜக்காத்தை கொடுங்க என்பதாக சொல்லப்படுவது. பார்த்து பார்த்து நுணுக்கமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளையும் மீறி வரலாம் இல்லையா? என்னதான் இறையச்சத்தோடு தக்குவாவோடு வியாபாரத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளையும் மீறி ஒரு பொய் சொல்லிடலாம், அதன் மூலமாக ஆதாயம் அடைந்து விடலாம், அல்லது வேற ஏதாவது இடையில அல்லது பேச்சில நம்மையும் மீறி வந்து விடுகிறது. எப்படி நீக்குவது, அகற்றுவது? அது ஒரு கழிவல்லவா? அடுத்தவருடைய பொருள் அல்லவா? இதற்கு வழியை காண்பித்துக் கொடுக்கிறது ஜக்காத் என்கிற திட்டத்தின் மூலமாக. ஒரு கழிவை நீக்குவதில் என்ன சோம்பேறித்தனம்? உடல் அழுக்காகிவிட்டால் நீக்குவதில்லையா? உடை அழுக்காகிவிட்டால் நீக்குவதில்லையா? அள்ளி அரவணைத்துக் கொடுக்கிறோமா? உண்மையான பேச்சு தானே இது? சத்தியமான பேச்சு தானே இது? சரியத்தினுடைய சாதுரியமான பேச்சு தானே இது? இதை ஏன் அமல்படுத்தி பார்ப்பதற்கு நமக்கு வலிக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு முன்பாக உள்ள கேள்வி. ஆக இதுக்குத்தான் ஜக்காத்துங்கிற கடமையை நிறைவேற்ற சொல்லப்படும். அப்புறம் வரக்கத்தினுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிறருடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்படி துவா செய்வாங்க தெரியுங்களா? அக்கல தஆமக்குல் அப்ரார், உங்களுடைய வீட்டிற்கு நல்லவர்கள் வருகை தந்து உணவு உண்ணட்டுமாக. வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கட்டுமாக. வாஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன்,
நோபாளிகளுடைய வீட்டிலே இஃப்தார் செய்யட்டுமாக விருந்தளித்த வீட்டினருக்கு பரக்கத்து கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார். எந்த அளவுக்கு வாழ்க்கையில பரக்கத்துங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரக்கத்து நமக்கு கிடைப்பதற்கான சாதனங்களையும் அதற்கான வழிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பரக்கத்து அதிகமாக கிடைப்பதற்கான சாதனங்களில் ஒன்று சலாம் சொல்லுவது. அதிகமாக சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். குறிப்பா வீட்டினரிடத்திலே சலாம் சொல்ல வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களிடத்துல நம்ம சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுறோம். இஸ்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்த ஒரு அருமையான அழகான முகமன். ஆனால் அப்படிப்பட்ட சலாத்தை சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம், விட்டு விடுகிறோம். சலாம் எந்த அளவுக்கு வீட்டில் அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறோமோ வீட்டில் உள்ளவர்களிடத்துல அந்த அளவுக்கு நம்முடைய வீட்டில் பரக்கத்து இருக்கும். சலாமை பற்றிய ஒரு தவறான சிந்தனைகள் தான் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு வெளியில சிட்டியில கூட அவ்வளவா இல்லை, வீட்டுக்கு வெளியில யாராவது சலாம் சொல்லிட்டா முசாபர் வந்திருக்கிறதா தான் நினைச்சுட்டு இருக்கிறோம். யாரோ முசாபர் வந்திருக்கிறாங்க அப்படியாக பழகி வச்சிருக்கிறோம். வீட்டுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் சலாம் என்னான்னா அவர் முசாபராத்தான் இருப்பார். போச்சா, ஒரு நல்ல பழக்கம் அடிவாகி போச்சா, இப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் 26வது அத்தியாயம் 61வது வசனத்துல, பைதா தகல்தும் புயூத்தன், நீங்க எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, பிறருடைய வீடு, விருந்தாளியாக போறது அல்லது தன்னுடைய வீடு, எந்த வீட்டுல நுழைஞ்சாலும் சல்லிக்கும் அல்ல அன்புசிக்கும், உங்களுக்கு நீங்களே முகமன் கூறிக்கொள்ளுங்கள், சலாம் சொல்லுங்கள். வீட்டுல யாருமே இல்லை, வீட்டுல யாருமே இல்லை, நம்ம தான் நுழையிறோம், சலாம் சொல்லிட்டு போக உள்ள தஹிய்யத்தன் இல்லாத முபாரக்கும் செய்வா, பரக்கத் பெற்ற, பாக்கியம் பெற்ற, பரிசுத்தம் பெற்ற, இது இறைவனுடைய காணிக்கை. அல்லாஹ் சொல்கிறார், இறைவனிடத்திலிருந்து உண்டான காணிக்கையாக ஒரு பாக்கியமானதாக பரிசுத்தமானதாக சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழையுங்கள். யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சாங்க, சலாம் சொல்லிட்டு தான் உள்ளே நுழையணும். இந்த அளவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்பதாங்க அந்த வீட்டுக்கு பரக்கத்து வரும். அது ஒரு பரக்கத்தான வீடா இருக்கும். பரக்கத்தான வீடு என்று எதை கொண்டு நாம் அறிய முடியும்? சிறிது நேரம் தங்கினாலும் கூட ஒரு நீண்ட ஓய்வு எடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும். சிறிது நேரம் தூங்கினால் கூட ஒரு நிறைவான ஒரு உற்சாகத்தை பெற்ற ஒரு உணர்வு கிடைக்கும். வீட்டில் கருத்து வேறுபாடுகள் இருக்காது. வீடு எப்பொழுதுமே கலகலப்பா இருக்கும். ஒரு வெளிச்சமான வீடா இருக்கும். இதுதான் பரக்கத்தான வீடு. இப்படிப்பட்ட நிலைமைகளை பணத்தை கொண்டு ஏற்படுத்த முடியாது நிச்சயமா. அது ஒரு நல்ல ஞாபகத்தில் சொல்லுங்க. பணத்தை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ இஸ்லாம் காட்டித்தராத பிற விஷயங்களை கொண்டு இதை ஏற்படுத்த முடியாது. இஸ்லாம் எதை கொண்டு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னதோ அதை கொண்டுதான் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை முதலில் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த சலாமை கூட முறையாக சொல்ல வேண்டும், ஒழுக்கமாக சொல்ல வேண்டும். அந்த முறை தவறிட்டதுனால, ஒழுக்கம் பேணாததுனால அது ஒரு கிண்டலான சக்தியாக கூட சில சமயங்களில் ஆகுவது உண்டு. ஏனாதான் சொல்றது சலாம் அலைக்கும் வலைக்கும், என்ன இது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு, வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முழுமையாக நன்மையை பெற முறையாக கூட இது ஒரு நல்ல அம்சம். சரி, இப்படி இல்லாட்டா கூட அடுத்த கட்டமா, அடுத்த ரகமா கடமையை நிறைவேற்றிக் கொள்ள, சுன்னத்தை ஹயாத்தாக்க இரண்டாவது கட்டமா இப்படி கூட சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம். இதுவும் இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வலைக்கும் என்னங்க வலைக்கும் அவரா ஒரு வார்த்தை அமைச்சுக்கிட்டாரு. எப்படி இருக்கும்? அது ஒரு சிரிப்பா, அது ஒரு மாதிரியா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படியாக முறை தவறி வார்த்தை பிரயோகம் நடந்தால் அதை எங்கே பறக்கத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ்வே ஆகிவிட்டாங்க. சலாமை இப்படி பண்ணதுனால பிற மதத்தினவர்களிடத்தில் எப்படி ஆகிப்போச்சு தெரியுங்களா? கடைசியில் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நாம போட்டு போயிட்டான்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இதையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, சலாம் போட்டு போயிட்டாங்க. காரணம் நம்ம தான்.
முறையா, பயபக்தியா, ஒழுக்கமா, நெறியா, சரியா, முறையா பயன்படுத்தாதனால இன்னைக்கு அவங்கள அந்த வார்த்தை எப்படி தெரியும் அவங்களுக்கு தராங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறது அவங்களை காமிச்சு கொடுத்துட்டோம். சினிமா பாடல் வரியிலே ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. போதுமாப்போ சுசீபத்து அதே மாதிரி தான் இப்ப இன்ஷா அல்லாஹ் ஆகிப்போச்சு. அதாவது இவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுன்னா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்பாரு. அவருக்கு இவர் தரமாட்டாருங்கிற மாதிரி மனசுல படுத்துனா என்ன இன்ஷா அல்லாஹ்வா அப்படிங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ்க்கு என்னது அர்த்தம்? இவரா ஒரு மீனிங் வச்சுக்கிட்டார். என்னால தர முடியாது என்பதற்கான அர்த்தம் தான் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறார் இவரு. இவன் தர முடியாதுன்னு சொல்ல வர்றான் அப்படின்னு இவரா விளங்கிக்கிட்டதுக்கு பேரு தான் இன்ஷா அல்லாஹ். அதனால கேட்கிறான் கேள்வி, நீ என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்ற? அப்ப தரமாட்டியா? அட தரமாட்டேங்கிறதுக்கான மீனிங்கா இன்ஷா அல்லாஹ்? என்னால கொடுக்க முடியாதுங்கிறதுக்கான மீனிங்கா இன்ஷா அல்லாஹ்? இப்படி நாம ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு வார்த்தை பிரயோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல என்ன இன்ஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினா இல்ல நான் தானே உயிரோடு இருப்பேன், என்னால கொடுக்க முடியும், நீ வாங்க முடியும். இந்த ஒரு நம்பிக்கை கூட, இந்த ஒரு விஷயம் கூட தெரியாம ஏனாதாவா என்று வார்த்தை பிரயோகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, உண்ணும் உணவிலே பறக்க, சாப்பிட்ற உணவுல பறக்கத்து இருக்கிறது விசுவாசம் சொல்றாங்க. நேரம் மிக குறைவாக விசுவாசம் சொல்றாங்க. உணவு தட்டினுடைய மத்திய பகுதியிலே பறக்கத்து இறங்குகிறது. ஆகையால் தட்டினுடைய விளிம்பிலிருந்து உணவை ஆரம்பிங்கள் என்று சொன்னாங்க. ஓரப்பகுதியிலிருந்து, தன் பக்கம் இருக்கக்கூடிய ஓரப்பகுதியிலிருந்து நீங்க சாப்பிடலாம். மத்திய பகுதியில் கை வைத்தாங்க. இப்போ அப்பா சொல்றது அறிவிக்கக்கூடிய அடித்து அமுதாவு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொன்னாங்க? மத்திய பகுதியில் பறக்கத்து இறங்குதுன்னா கொஞ்சம் கூடுதலான இறங்கட்டும், ஏன் போட்டு குழப்புவான அந்த ஒரு காரணம். குறைந்த அளவே போதுமானதாக ஆகிவிடும் அதில் பறக்கத்து இருந்துச்சுன்னா. அந்த காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துக்கு துணை சேர்க்கக்கூடியதாக அந்த உணவு ஆக வேண்டும் என்பதற்காக, உடலுக்கு தேவையான எனர்ஜியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறையை, பரக்கத்தை பெறக்கூடிய வழிமுறையை இந்த உணவு தட்டு விஷயத்தில் சொன்னாங்க. அதோடு மட்டுமல்ல, உணவிலே பரக்கத்து பெறுவதற்கு ஒரு மாற்று வழியையும் வேறு ஒரு வழியையும் சொல்லி தந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே தட்டுல சாப்பிட்டாலோ அல்லது ஒன்றாக உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாலோ அதுலேயும் பரக்கத்து ஏற்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சுன்னத் இன்றைய காலத்திலே அநாகரிகமாக பார்க்கப்படுகிறது. ஒரே தட்டில் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாலோ அல்லது எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து குடும்பத்தில் சூழ உட்கார்ந்து சாப்பிட்டாலோ இது இன்னைக்கு ஒரு அநாகரிகமாக ஒரு சுன்னத்தை அநாகரிகமாக வருது. ஆனால் பெப்சி, கொக்கோ கோலாவை நடுவில் வச்சு எதிரும் புதிரமாக உட்காந்து ஒரே ஸ்ட்ராவில் உறிஞ்சிறத நாகரிகமாக கருதப்படுது. ஒரு எச்சி புத்தி நாகரிகமாக கருதப்படுது. ஒரு ஒழுக்கமான ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் அநாகரிகமாக கருதப்படுகிறது. இப்படியாக முஸ்லீம்களும் பிரைன்வாஷ் செய்யப்பட்டுள்ளார். தட்டை வலிச்சு சாப்பிட்றது கேவலமா அவன் நினைக்கிறான், அவன் நினைக்கட்டும், அவன் நினைக்கிறாங்கிறதாக நினைக்கிறதுக்காக நம்ம ஏன் நினைக்கிறோம்? கையை சூப்பி சாப்பிடுறது, தட்டை வலிச்சு சாப்பிடுறது, ஒன்னா சாப்பிடுறது, ஒரே தட்டை சாப்பிடுறது, இதை நம்ம எச்சியா நினைக்கிறோம். அவன் சுண்ணத்தை எச்சியா நினைச்சிட்டு போறான், நம்ம ஏன் நினைக்கிறோம்? இப்படியாக நாம் பிரைன்வாஷ் செய்யப்பட்டுள்ளோம். அவர்களை போன்று நாம் சிந்திக்க வேண்டும். இதுதானே அவர்களுடைய மேற்கத்திய நாட்டின் கொள்கை. ஆக இப்படியாக அதே மாதிரி பாருங்க, கடைசி சாப்பாடை மிச்சம் வைக்கக்கூடாது. ஊர் பகுதியில் சொல்லுவாங்க, கடைசி சாப்பாடை மிச்சம் வச்சிடக்கூடாது, வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அப்படி ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் இடத்துல இன்னொரு கெட்ட பழக்கமும் இருக்குது. என்ன தெரியல, சோத்து பானையை வலிச்சு அகக்கூடாது, கொஞ்சம் சோறு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேஸ்ட் போடுவாங்க. எப்படி சோத்து பானையில் உள்ள அத்தனை சோறுகளையும் வலிக்கக்கூடாது, கொஞ்சமாவது அதில் இருக்கணும் பறக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு பறக்கத்துக்கு சாப்பிட முடியாத சாப்பிட மாட்டாங்க, அப்படியே விலைக்கு போடுவாங்க. ஆனால் கடைசி சாப்பாடு மிச்சம் வைக்கக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது, சாப்பிடணும் கூடாது. நல்ல விஷயமும் இருக்குது. அது என்னங்க, சோத்து பானைக்கு ஒரு நம்பிக்கை, தட்டில் வந்ததுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை. இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ள நம்பிக்கை இவ்வளவு எதிர்முகமாக மாறுது. கடைசி சாப்பாடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நல்ல பழக்கம். கீழே விழுந்த சாப்பாட்டையும் விட்டு விடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தெரிந்தது. ஆனால் இன்னைக்கு எதை நாகரிகமாக கருதப்படுது? டீ குடிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போறது. அப்படி மிச்சம் வைக்கும்போது அவர் பார்க்கணுங்க, அதாவது ஒரு பெருமை. மிச்சம் வச்சுட்டு போறது, வலிச்சு சாப்பிட்றதுல அது அநாகரிகம். உணவு பொருளை வேஸ்டாக்குறதுல ஒரு பெருமையா? அதனுடைய எதிரொலி தானே, அதனுடைய தாக்கம் தானே.
அது என்னதுங்க? அந்த ரெண்டு சாப்பிட்றது அது பேர் என்ன? பஃபே. அந்த பஃபே வைக்கிறவருக்கும் ஒரு பெருமை, அந்த பஃபேல போய் கலந்துக்கிறவருக்கும் பெருமை. ஏங்க அது நிறைய வேஸ்ட் ஆகுது. ஆனா உணவுப் பொருளை வேஸ்ட் ஆக்குறதுல ஒரு பெருமையா? இன்னும் கொள்ளையடிப்பதில் வல்லமை காணும் குருட்டு உலகமடாங்கிற மாதிரி உணவுப் பொருளை வீணடிக்கிறத ஒரு பெருமை. எதுல பெருமை நினைக்கிறதுங்கிறது தெரியல. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுப் பொருளை எப்படி பரக்கத்து கிடைக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லிவிட்டா நம்ம அதுக்கு மாற்றமான ஒரு நிலையை கொண்டு வருகிறோம். அடுத்து பாருங்க, ஆரம்பத்தில் சலாம் என்பதில் பறக்கத்து இருக்குதுன்னு சொன்னேன், உணவு சாப்பிட்ற முறையில் பறக்கத்து இருக்குதுன்னு சொன்னேன், திருமணத்திலையும் பறக்கத்து இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மணமக்களை வாழ்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்த்துறாங்க? பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களின் மூலமாக வெளியாகக்கூடிய சந்ததிகளுக்கும் பரக்கத் செய்வானாக, நன்மையான காரியங்களிலே உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவானாக. அப்படிங்கிறத அந்த மணமக்களை வாழ்க்கக்கூடிய துஆவினுடைய பொருள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர் கேட்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்கிறார், எனக்காவது துஆ செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, உனக்கு நிக்கா ஆயிடுச்சாங்க? இல்லை ஆகல. அப்போ நிக்கா பண்ணிக்க. கஷ்டமா இருக்குன்னா நிக்கா பண்ணிக்க. கேட்டாரு, பெரியவர்களே, என்னுடைய ஒரு வைத்த கழுவ முடியலன்னா கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு துஆ செஞ்சு சொல்றேன், இன்னொரு ஜீவனுக்கு வேற என்னை பொறுத்து இருக்க சொல்றீங்களே, ரெண்டோட நிக்க போதா மூணாவதா ஒண்ணுங்கிற வருமே அப்படின்னு சொல்லி அந்த அல்லா செஞ்சு கேட்டார். இந்த அப்பாஸ் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வினுடைய கூட்டின் மீது நம்பிக்கை இல்லையா என்று சொல்லிவிட்டு 32வது 24வது அத்தியாயம் 32வது வசனத்தை ஓதி காட்டாங்க. வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும். உங்களில் திருமண பந்தத்தை இழந்தவர்களாக இருந்தால், திருமண பந்தத்தை இழந்தவர்களாக இருந்தால் அல்லது திருமணத்திற்கான தகுதியை பெற்றுவிட்டால் நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். எப்போதும் பொங்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின். நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு சீமானாக்குவான். வல்லாஹு வாசிபுன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன் இல்லையா? பொருளாதாரத்தினுடைய கஜானா அவனிடத்தில் இல்லையா? அதிலிருந்து கொடுப்பான். மின் பதவிகி, அவனுடைய அருளிலிருந்து அவனுடைய ரிஸ்கிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். ஏழ்மைக்கு பயந்து நிக்காஹ் செய்வதை விட்டு விடாதீர்கள். அதான் இங்க நோக்கம். வறுமையை நீக்கக்கூடிய, பரக்கத்தை தரக்கூடிய, பரக்கத்திற்கு வழிவிடக்கூடிய ஒரு காரியம்தான் திருமணம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியுள்ளார். ஆகையினால எவற்றிலே பரக்கத்து இருக்கிறது என்பதாக இஸ்லாம் நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறதோ, வழிகாட்டி தந்திருக்கிறதோ அதை போய் தேடணும். எதுல இருக்குதோ அதுல தேட பழக்கத்தான் நம்மிடத்துல இல்லையே. எதுல இல்லையோ அதை தான் போய் தேடுவோம். எதுல இல்லையோ அதை தான் போய் தேடுதுன்னா என்ன அர்த்தம்? வர்த்தி பற்ற வைக்கிறதுல போய் தேடுவோம். தப்பு இல்லை, அது ஒரு வாசனை பொருள். சாம்பிராணி பற்ற வைக்கிறதுல தேடுவோம். குங்குமத்துல, எலுச்சம்பழத்துல, கருப்பு கயிறு எடுத்து வெள்ளைக்கல்லில் மாற்றுறதுல, இன்னும் எது எதுலாம் இல்லைன்னு சொல்லுதோ அதுல கூட கரெக்டா போய் தேடுவோம். பரக்கத்து வருது, அதனால வருமானம் பெருகுது, அது கிடைக்குது, இது கிடைக்குது. எதுல இருக்குதுன்னு சொன்னா அது பக்கத்திலே போறதில்லை, அதை ஃபாலோ பண்றதில்லை. அப்படின்னா என்னன்னே தெரியாது. இந்த உலக சூழ்நிலை, உலக நடைமுறை, காலத்தின் வேகப்போக்கு அப்படித்தானே நம்மளை ஆளாக்கி வைத்திருக்கிறது. காலத்தினுடைய வேகத்தில் நம்முடைய ஈமான் காணாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடிய அளவில் தான் நம்முடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால பரக்கத் எதில் இருக்கிறது என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறதோ அதிலே பரக்கத்தை தேட வேண்டும். அந்த பரக்கத்தை தேடும் அருமையான முயற்சியாக இந்த மாதத்தை நாம் உச்சரிக்கிறோம். ஷஅபானுடைய மாதம், ரஜப மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய ஆரம்பித்திருக்கிறார். பாரிக்கலா ஃபீ ரஜப வ ஷஅபான். அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எனக்கு பரக்கத் செய்யும். இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதிகமாக ஒவ்வொருவருக்கு தொழுகைக்கு வரணும். எனக்கு யா அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பார், அதிகத்தை கொடு என்று கேட்கவே கூடாது. கொடுத்தவற்றில் பரக்கத்தை கொடு, அதுபோதும் எனக்கு என்பதாகத்தான் நம்முடைய துவா இருக்க வேண்டும். நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரக்கத் பெற்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், அத்தனை பொருள்களிலும்
வரக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பொருளாக விஷயமாக நம் சம்பந்தப்பட்ட அத்தனை பொருள்களும் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கி தந்தவர்களுக்கு நாம் அனைவரும் வல்ல ரஹ்மானிடத்திலே துஆ செய்வோமாக. வசூல்